ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு திஸ் சேனல் எஸ்எஸ்சி தமிழன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா என்டிபிசியோட ரயில்வேஸில் கேட்டிருந்தாங்கள்ல. ஸோ என்டிபிசியோட இம்பார்ட்டண்ட் அண்டு டிஃபிகல்ட் ஹிஸ்ட்ரி கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். வென் வாஸ் தி கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் லான்ச்ட் இன் இந்தியா? கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் வந்து எப்போ லான்ச் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா October 2, 1952. ஸோ எப்போனா ஜவஹர்லால் நேருவோட இன்ட்ரீம் கவர்மெண்ட் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ 1947 இன்ட்ரீம் கவர்மெண்ட் இருக்கும். எலெக்ஷன் கவர்மெண்ட் பிரைம் மினிஸ்டர் எலெக்ஷன் நடந்து பிரைம் மினிஸ்டரே வந்துடும். ஸோ நேரு பிஎம்மாக இருப்பார். ஸோ அவரோட பீரியடில் ரூரல் ஏரியாவை டெவலப் பண்ணுறதுக்காக ரூரல் ஏரியாவோட அக்ரிகல்ச்சர் இதை இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதெல்லாம் டெவலப் பண்ணுறதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ன்றது. அது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா October 2, 1951. ஸோ இது October 2ன்றது இன்னொரு பெரிய இனிஷியேட்டிவ் என்னன்னா காந்தி ஜெயந்தி அன்னைக்கு. காந்தி ஜெயந்தி தானே October 2. ஸோ அதன்னைக்கு தான் இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்த செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். விச் ஆஃப் தி ஃபாலோவிங் டைனஸ்டிஸ் இனிஷியேட்டட் தி ப்ராக்டிஸ் ஆஃப் லேண்ட் கிராண்ட்ஸ் டு பிராமணாஸ்? பிராமணாஸ்க்கு யார் நிலத்தை கொடுத்தாங்க? அது எந்த டைனஸ்டி இனிஷியேட் பண்ணாங்கன்றதான் கேள்வியாக இருக்குது. சத்தவனாஸ் தான் இதில் பார்த்தீங்கன்னா இதை இனிஷியேட் பண்ணதே. ஓகேங்களா? சத்தவனாஸில் ஃபஸ்ட்டு இதை என்ன சொல்லுவாங்கன்னா பிரம்மதத்தையா. இந்த பிராமின்ஸ்க்கு லேண்ட் கிராண்ட் பண்ணுறது, லேண்டை டொனேட் பண்ணுறது என்ன சொல்லுவாங்கன்னா பிரம்மதத்தையான்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்களோட பெரிய ஃபேமஸான ரூலர் யாருன்னு கேட்டிங்கன்னா சிமுக்கா தான் ஃபஸ்ட்டு இதை ஸ்டார்ட் பண்ணுவார், ஃபவுண்டர். இந்த டைனஸ்டியோட ஃபவுண்டர் யாருன்னா சிமுக்கா. ஸோ இதில் முக்கியமானவர் பார்த்தீங்கன்னா கௌதம சட்டகர்ணி. ஓகேங்களா? ஸோ இவர் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பர்சன். ஸோ இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா மதரோட நேமை முன்னாடி சர்நேமாக சேர்த்துக்குருவாங்க. ஃபர்ஸ்ட் நேமாக சேர்த்துக்குருவாங்க. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா இவங்க பேட்ரியார்கில், அதாவது அப்பா வழியில் தான் ரூலர் ஹெரிடேட்டரியாக வரும். ஓகேங்களா? சத்வனாஸ் ரொம்ப முக்கியமானவங்க. இவங்க டெக்கான் ரீஜனை தான் ரூல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆந்திரா, கர்நாடகா அந்த இதில் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த ஏரியாவை தான் ரூல் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு குசானாஸில் ஃபர்ஸ்ட் யாருப்பா வந்திருப்பா? குஜாலா காட்பீஸ் இருப்பாங்களா, கண்டோ காட்ஃபீஸ்ன்றவங்க தான் வந்திருப்பாங்க. காட்ஃபீஸ்ங்களா. ஸோ காட்ஃபீஸ்ன்றவர் தான் ஃபர்ஸ்ட் வந்திருப்பாரு. ஸோ குசானாஸில் ஃபேமஸானவர் யாருன்னா கனிஷ்கா. ஸோ இவர் ஃபோர்த் புத்திஸ்ட் கவுன்சிலை பேட்டர்னேஜ் பண்ணியிருப்பாரு. பேட்டர்ன். ஓகேங்களா? ஃபோர்த் புத்திஸ்ட் கவுன்சிலை பேட்டர்னேஜ் பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி 72 BC 72 கனிஷ்காவோட எரா ஸ்டார்ட் ஆகிருக்கும். கரெக்டுங்களா? ஸோ இது ஒரு எரா சொல்லுவாங்க. ஸோ இவங்களோட குசானாஸ் பீரியடில் தான் பார்த்தீங்கன்னா இந்த பூட்ஸு கோட் போடுறாங்கல்ல, அது எல்லாமே இவங்க பீரியடில் தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. அதே மாதிரி இவங்க பீரியடில் தான் கோல்டு காயின் இஷ்யூ பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் குப்தாஸ் நமக்கு தெரியும். குப்தாஸ்னால ஸ்ரீகுப்தா தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பித்தவர். ஸ்ரீகுப்தா தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பித்தார். ஸோ இதுக்கப்புறம் இவங்க இதில் நிறைய பேர் இருக்காங்க. சந்திரகுப்தா 1, சந்திரகுப்தா 2, அதுக்கடுத்து ஸ்கந்தகுப்தா. ஸோ இவங்க எல்லாமே ஃபேமஸான ரூலர்ஸ் தான். ஸோ இதில் ஸ்ரீகுப்தா ஃபவுண்டர். இவங்களோட ஃபவுண்டர் யாருன்னா ஸ்ரீகுப்தா. ஸோ சந்திரகுப்தா இருப்பார். சந்திரகுப்தா ரொம்ப ஸ்ட்ராங் பர்சன். அதுக்கடுத்து சமுத்திரகுப்தா இருப்பாரா. சமுத்திரகுப்தா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, சமுத்திரகுப்தா நெப்போலியன் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்களா. சமுத்திரகுப்தா நெப்போலியன் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க. அடுத்து சந்திரகுப்தா ஒரு ஃபேமஸான டைட்டில் இருக்கும்ல, விக்ரமாதித்யான்ற ஒரு டைட்டில் கொடுத்துருப்பாங்க சந்திரகுப்தா 2க்கு. அடுத்து ஸ்கந்தகுப்தா நலந்தா யூனிவர்சிட்டி இதெல்லாமே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரா. ஸோ இந்த யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க, சப்போர்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ அவங்க என்ன ஆகுவாங்கன்னா, இந்த குப்தாவோட டைனஸ்டி டிக்ளைன் ஆனது எங்கே இருந்ததுன்னா ஹூனாஸோட இன்வெஷன். ஹூனாஸ் இருப்பாங்களே, ஹூனாஸ் மீன்ஸ் சைனீஸ் இன்வெஷன் சொல்லுவாங்க. ஸோ இவங்களோட இன்வெஷன்ல இருந்து தான் இவங்களோட படையெடுப்புக்கு அப்புறம் தான் இவங்க டிக்ளைன் ஆயிருப்பாங்க. அடுத்து சோலாஸ் நம்மளுக்கு ஃபேமஸானவங்க தெரியும், சவுத்தில் இருக்கவங்க. அடுத்து பிட்ஸ் இந்தியா ஆக்ட் 1784 எஸ்டாப்ளிஷ்ட் விச் ஆஃப் தி ஃபாலோவிங் பாடிஸ்? பிட்ஸ் இந்தியா ஆக்ட் என்ன பண்ணுவாங்கன்னா போர்ட் ஆஃப் கண்ட்ரோலை கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ இவங்க பொலிட்டிக்கல், மிலிட்ரி அஃபேர்ஸ்
பொலிட்டிக்கல் அண்ட் மிலிட்ரி அஃபேர்ஸை மேனேஜ்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ ஆல்ரெடி ஃபஸ்ட்டு 1773 ரெகுலேட்டிங் ஆக்ட் வந்துருக்குமா? ரெகுலேட்டிங் ஆக்ட் படி அங்கே வந்து என்னன்னா கவர்னர் ஜென்ரல் ஆஃப் பெங்கால்னு வந்திருப்பாரா? கவர்னர் ஜென்ரல் ஆஃப் பெங்கால்னு வந்திருப்பாரு. ஸோ இவர் தான் ஃபர்ஸ்ட் வந்திருப்பாங்க. இதுக்கு அடுத்தது என்ன, இந்த 1773 என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கோர்ட் டைரக்டர் வந்திருப்பாங்க, இவங்களோட கோர்ட் டைரக்டர்ஸ். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கமர்ஷியல் ஃபங்க்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ கமர்ஷியல் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையுமே யார் மேனேஜ் பண்ணுறாங்கன்னா கோர்ட் டைரக்டர்ஸ் மேனேஜ் பண்ணுறாங்க. ஸோ போர்ட் ஆஃப் கண்ட்ரோலோட இது என்னன்னா டூயல் கவர்மெண்ட் கொண்டு வர மாதிரி. ஸோ பொலிட்டிக்கல் அஃபேர்ஸை ஒருதாகவும் பொலிட்டிக்கல் அஃபேர்ஸை டேரெக்டாக பிரிட்டிஷ் க்ரௌன், இவங்க வந்து பிரிட்டிஷ் க்ரௌனுக்கு கண்ட்ரோல் இருப்பாங்க. பிரிட்டிஷ் க்ரௌனுக்கு இவங்க ரெஸ்பான்சிபிளாக இருப்பாங்க. ஓகேங்களா? அங்கேருந்து இவங்க போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் இங்கே என்ன நடக்குது, மிலிட்ரி அஃபேர்ஸ் இது எல்லாத்தையுமே அவங்க அங்கே ரிப்போர்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி கமர்ஷியல் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அந்த கோர்ட் டைரக்டர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ கோர்ட் டைரக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட கமர்ஷியல் ஃபங்க்ஷன்ஸை மேனேஜ் பண்ணுவாங்க. அடுத்து இங்கே என்னது இந்தியன் சிவில் சர்வீஸ். இந்தியன் சிவில் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா 1813 யார் வெல்லஸ்லி கொண்டு வந்திருப்பாரு. ஸோ இதுக்கு முன்னாடியே ஃபர்ஸ்ட் ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. பட் ஆனால் வெல்லஸ்லி தான் ஃபுல் ஃப்ளெட்ஜாக கொண்டு வந்திருப்பாரு. ஓகேங்களா? ஸோ சரி, ஓகே. அடுத்து சுப்ரீம் கோர்ட் ஆஃப் கல்கட்டா. ஸோ இது 1773 ரெகுலேட்டிங் ஆக்ட் மூலியமாக தான் வரும். ஓகேங்களா? ஸோ அடுத்து டியூவல் கவர்மெண்ட் இன் பெங்கால். ஸோ இது சம்மந்தமே இல்லாதது. அடுத்து டியூவல் கவர்மெண்ட் சம்மந்தமே இல்லாமல் சொல்ல டியூவல் கவர்மெண்ட் இன் பெங்கால்னா எப்போ 1764 பக்சார் போர் வருமா? பக்சாரில் அலகாபாத் ட்ரீட்டி வருமா? அலகாபாத் ட்ரீட்டி படி யார் கவர்னர் ஜெனரல் அப்போ யார்ப்பா? ராபர்ட் கிளைவ் என்ன பண்ணியிருப்பாருன்னா, ஸோ இவர் தான் இந்த டூயல் கவர்மெண்ட் கொண்டு வந்திருப்பாரு. என்னது திவானி ரைட்ஸையும் நிசாம் ரைட்ஸ். ஸோ இது ரெண்டையும் யார் இந்த டியூவல் கவர்மெண்ட் பெங்காலில் கொண்டு வந்திருப்பாங்க அலகாபாத் ட்ரீட்டி மூலியமா. ராபர்ட் கிளைவ்ன்றவர் திவானி ரைட்ஸ் நிசாம் ரைட்ஸ் இருப்பார். திவானி ரைட்ஸ் மீன்ஸ் என்னன்னா இவங்களோட கமர்ஷியல் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து இவங்க எடுத்துக்கிடுவாங்க. நிசாம் ரைட்ஸ் எல்லாத்தையுமே, அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையுமே யார் கொண்டு வந்திருப்பாங்கன்னா இந்த நிசாம்கிட்ட கொடுத்துருப்பாரு. அலகாபாத் அப்போ யார் இருந்திருப்பா? பெங்காலோட நிசாம்கிட்ட கொடுத்துருப்பாங்க. செகண்ட், பார்த்தியன்ஸ் ஆரிஜினேட்டட் ஃப்ரம் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் கண்ட்ரீஸ். பார்த்தியன்ஸ்ன்றவங்க ஈரான்லேருந்து வந்திருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து சவுதி அரேபியா, ஈராக், டர்க்கிஸ்னால நம்மளுக்கு நிறைய பேர் இருக்காங்க. முகமது கோரி, ஸோ கோரி, கில்ஜி இவங்க எல்லாமே வந்து டர்க்கிஸ்லேருந்து வந்திருப்பாங்க. சவுதி அரேபியா அரப் இன்வெஸ்டர்னால என்னது முகமது பின் காசிம்னு வருவார். ஸோ இவங்கெல்லாம் என்னங்கன்னா அரபுல இருந்து வந்திருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து முகமது பின் காசிம், அப்புறம் இன்னொருத்தர் என்னது 17 முகமது கஜினி இருக்கார்ல. ஸோ கஜினி வந்து என்னன்னா கஜினின்ற பிளேஸ் தான் அதோடது, முகமது தான் அவரோட பேர், முகமது ஆஃப் கஜினியை சேர்ந்த முகமது தான் இந்தியாவை 17 டைம் ரைட்ஸ் வந்திருப்பாரு. ஸோ அந்த 17 ரைட்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் யாருன்னா அரபு சேர்ந்தவங்க தான். ஓகேங்களா? அடுத்து பிரைமரி காஸ் ஆஃப் ரைஸ் ஆஃப் ஜெயினிசம் அண்ட் புத்திசம், ரிலீஜியஸ் அண்ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா. ஸோ எப்போ இந்த பிரைமரி காஸ் ஜெயினிசம் அண்ட் புத்திசம் வந்து இந்தியாவில் ரொம்ப முக்கிய தேவையாக இருந்துச்சு பார்த்தீங்கன்னா 16th century தான் வந்து ரொம்ப தேவையாக இருந்துச்சு. அப்போ இருந்து தான் ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா பிராமின்ஸோட ஸோ அவங்களோட ரிச்சுவல்ஸ் அதிகமாக இருந்துச்சு. ரிச்சுவல்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால அதை வந்து சாதாரண மக்களும் அவ்வளோ ஃபாலோ பண்ண முடியல. அதனால தான் வந்து இந்த ரிச்சுவல்ஸ் மீன்ஸ் நிறையா வர்ஷிப் பண்ணுறதோ இந்த மாதிரி கடவுள் வழிபாடு இது எல்லாமே அதிகமாக இவங்க வந்து ஒரு அடித்தட்டு மக்கள் அதனால் ஃபாலோ பண்ண முடியல. அதனால் வந்து ஜெயினிசமும் புத்திசமும் ஒரு புதிய ஒரு இதாக கிரியேட் ஆச்சு. அது எந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா 6th century. அடுத்து வாட் வாஸ் தி மெயின் அப்ஜெக்டிவ் ஆஃப் பிட்ஸ் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1784. பிட்ஸ் இந்தியா ஆக்டோட மெயினான அப்ஜெக்டிவ் என்னன்னா எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் டூயல் கவர்மெண்ட். நான் முன்னாடியே சொன்னேன்ல டூயல் கவர்மெண்ட், அதாவது போர்ட் ஆஃப் கண்ட்ரோல். அடுத்து என்னது கோர்ட் டைரக்டர்ஸ். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ல என்னது பொலிட்டிக்கல் மிலிட்டரி அஃபேர்ஸ் மேனேஜ் பண்ணுவாங்க. கோர்ட் டைரக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா கமர்ஷியல் அஃபேர்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து கொண்டு வந்தது தான் என்னன்னா இந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் டூயல் கவர்மெண்ட் படி கொண்டு வந்திருப்பாங்க. அது எப்போனா பிட்ஸ் இந்தியா ஆக்ட் 1784 படி தான் கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்து ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட், விச் ஆஃப் தி ஃபாலோவிங்
கிங்ஸ் ஆஃப் கலிங்கா இன் தி 2nd century BC ப்ரொஃபஸர் ஜைனிசம் இன் இந்தியா. ஜைனிசம் இன் இந்தியா எப்போனா 2nd centuryல யார் வந்து ஆரம்பிச்சுருப்பாங்கன்னா கார்வேலா. எங்க கிங்ஸ் ஆஃப் கலிங்கா, கலிங்காவோட கிங் யாருன்னா கார்வேலா தான். ஸோ இவர் தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 2nd centuryல வந்து ஜைனிசமை ப்ரொமோட் பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி அசோகா என்ன புத்திசம், கரெக்டுங்களா? இவர் என்னது செகண்ட் புத்திஸ்ட் கவுன்சிலை பேட்ரனைஸ் பண்ணியிருப்பாரு. ஓகேங்களா? ஸோ அடுத்து சம்பிரதி, இவரும் வந்து ஜெயினிசத்தை தான் பேட்ரனைஸ் பண்ணியிருப்பாரு. பட் எங்கன்னா 3rd centuryல தான் சம்பிரதின்றவர் பேட்ரனைஸ் பண்ணியிருப்பாரு. அடுத்து பிந்துசாரா நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஃபர்ஸ்ட் என்னது மௌரியன் டைனஸ்டியோட ஃபர்ஸ்ட் வந்துருவாரா. ஸோ இவர் என்னன்னா அஜ்விகா செக்டை ஃபாலோ பண்ணுவார். அஜ்விகா செக்ட் இது வந்து ஒரு இதுதான்ப்பா. அஜ்விகான்றது ஃபர்ஸ்டே ஆரம்பிச்சிருப்பாங்க. யாரு இந்த புத்திஸ்ட் இது இருக்கார்ல கௌதம் புத்தாவுக்கு ஒருத்தர் ஃபாலோ பண்ணியிருப்பாரு. அவர் தான் வந்து அஜ்விகா செக்டை ஆரம்பிச்சிருப்பாரு. அடுத்து டேட்டிங் பேக் டு 1639 to 1640 which construction located in Chennai, India is historically known as the primary English defense post. English defense post எதுன்னு பார்த்தீங்கன்னா Fort St. George. ஓகேங்களா? ஸோ இங்கிலீஷ் டிஃபென்ஸ் ஃபோர்ட்டாக வந்து ஃபோர்ட் செயின்ட் ஃபோர்ட்டாக இருக்கும். ஸோ இந்த செயின்ட் டேவிட் இதுவும் இங்கே தமிழ்நாட்டில் தான் இருக்குது. இது சர்தார் டச் ஃபோர்ட் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இவங்க டச் ஃபோர்ட் வந்து டச்சஸ் தான் வந்து ஆரம்பித்தாங்க, டச்சு. ஸோ இவங்க கட்டியிருப்பாங்க. இதுவும் இங்கே இருக்குது செஞ்சி ஃபோர்ட்ன்றாலே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும்ல. ஸோ ரொம்ப ஃபேமஸான ஃபோர்ட். அங்கே வந்து ரொம்ப அந்த ப்ரொடெக்ஷன் வந்து அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? இதுவும் இந்தியாவில் தான் இருக்குது. இது காரைக்கால்னு நினைக்கிறேன். ஸோ காரைக்கால் சம்திங் தமிழ்நாட்டில் தான் இருக்குது. எல்லாமே வந்து தமிழ்நாட்டில் தான் இருக்குது. ஸோ இது டிஃபென்ஸ் ஃபோர்ட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா மிலிட்ரி அஃபேர்ஸ் ரிலேட்டடாக வரும். செயின்ட் டேவிட் ஃபோர்ட் வந்து மிலிட்ரி அஃபேர்ஸை பேஸ் பண்ணி கட்டியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது ஃபர்ஸ்ட் சிஸ்டமேட்டிசேஷன் ஆஃப் ஜெயின் கவுன்சில் இன் கனோனிக்கல் லிட்ரேச்சர் டுக் பிளேஸ். எப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஜெயின் கவுன்சிலோட சிஸ்டமைசேஷன் லிட்ரேச்சர் எப்போ நடந்துச்சுன்னா எங்கே நடந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பாடலிபுத்திரால தான் ஃபர்ஸ்ட் நடந்திருக்கும். செகண்ட் வந்து எங்கே நடந்திருக்கும்னா வல்லாபியில் நடந்திருக்கும் 512. ஸோ செகண்ட் எங்கே நடந்திருக்கும் 512 BCயில் நடந்திருக்கும். ஓகேங்களா? தேவதாரணின்றவர் இப்போ சேர்மனாக இருந்திருப்பார் இந்த செகண்ட் கவுன்சில் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ விச் ஆஃப் தி ஃபாலோவிங் ஜெயின் கவுன்சில் வாஸ் ஹெல்ட் இன் வல்லாபி எங்கள் குஜராத்தோட வல்லாபியில் 512 CE அண்டர் தி சேர்மன்ஸ் ஆஃப் தேவர்தி சமரசமனா. ஸோ செகண்ட் ஜெயின் கவுன்சில். ஓகேங்களா? இது செகண்ட் ஜெயின் கவுன்சில். ஃபர்ஸ்ட் எங்கே நடந்திருக்கும்? ஃபர்ஸ்ட் வந்து பாடலிபுத்ரா பாட்னா, தட் மீன்ஸ் பாட்னாவில் நடந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்து ரெகுலேட்டிங் ஆக்ட் 1773 ஸ்டிபுலேட்டட் தட் இஸ் சுப்ரீம் கோர்ட் டு பி எஸ்டாப்ளிஷ்ட் இன் கல்கட்டா வித் 1 சீஃப் ஜஸ்டிஸ் அண்ட் 3 அடிஷனல் ஜஸ்டிஸ். ஓகேங்களா? ஸோ மொத்தம் 3 அடிஷனல் ஜஸ்டிஸ் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் சீஃப் ஜஸ்டிஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா எலிசா இம்பே. ஸோ எலிசா இம்பே ஃபர்ஸ்ட் கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்து விச் ஆக்ட் ஃபர்ஸ்ட் கிரியேட்டட் தி பொசிஷன் ஆஃப் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா வித் சிவில் மிலிட்ரி அத்தாரிட்டி எப்போ கொண்டு வந்திருப்பாங்கன்னா சார்ட்டர் ஆக்ட் 1833. ஓகேங்களா? ஸோ இது 1773 வச்சுங்க. ரெகுலேட்டிங் பிட்ஸ் இந்தியா ஆக்ட் 1784, இது 1773 வச்சுக்கலாம். ஓகேங்களா? பிட்ஸ் இந்தியா ஆக்ட் 1784, சார்ட்டர் ஆக்ட் 1833 மூலியமாக தான் கவர்னர் ஜெனரல் யார் வருவா? ஃபர்ஸ்ட் வில்லியம் பென்டிக் வருவார். வில்லியம் பென்டிக் வருவார். ஸோ இவர் தான் ஃபர்ஸ்ட் வருவார் வில்லியம் பென்டிக் கவர்னர் ஜெனரலா. இவருக்கு மிலிட்ரி அத்தாரிட்டி, சிவில் அண்ட் மிலிட்ரி அத்தாரிட்டி ரெண்டுமே கொடுத்து தான் இவரை கொண்டு வருவாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து 1858 நம்மளுக்கு தெரியும். ஸோ இது இண்டிபெண்டன்ஸ், அதாவது அந்த பெரிய வாருக்கு அப்புறம் பிரிட்டிஷ் இதுக்கு அப்புறம் வரும். ஸோ இதுக்கப்புறம் 1858 அப்புறம் வர ஆக்ட் எல்லாமே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்னு வரும். ஸோ ரெகுலேட்டிங் ஆக்ட் வந்து இதுக்கு முன்னாடி இருக்கிறது எல்லாமே 1833 வரைக்கும் ரெகுலேட்டிங் ஆக்ட் வரும். ஓகேங்களா? ஸோ சரி 1813 வரைக்கும் ரெகுலேட்டிங் ஆக்ட் வரும். அதுக்கப்புறம் சார்ட்டர் ஆக்ட் தான் வரும். ஓகேங்களா? அடுத்து which of the following option best describes the states of Indian industries under the British rule? British rule அப்ப இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்த்தீங்கன்னா சிஸ்டமேட்டிக்லி டிக்ளைன் ஆஃப் தி ட்ரெடிஷனல் இண்டஸ்ட்ரீஸ். என்ன பண்ணாங்கன்னா இவங்க மிஷினரிஸ் நிறைய இறக்கிடுறாங்க. அதனால வந்து இந்தியன் வந்து அப்போ வந்து பெரிய அளவில் மிஷினரிஸ் இருக்காது. இங்கே இருக்கவங்க எல்லாமே கையில் நெய்யறதும் ஹேண்ட்லூம்ஸ் தான் நிறைய இருந்திருக்கும். ஹேண்டிகிராஃப்ட்ஸும் ஹேண்ட்லூம்ஸ் தான் அதிகமாக இருந்திருக்கும். அதனால வந்து இங்கே இருக்க இது ட்ரெடிஷனல் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே டிக்ளைன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இன்னொன்று என்னன்னா பிரிட்டிஷ் என்ன பண்ணாங்கன்னா ஹை லெவலில் இம்போர்ட் டியூட்டிஸ், இப்போ நம்ம இருந்து
எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், அங்கே இம்போர்ட் பண்ணுறதுக்கு அதிகமான வரி விதிச்சிருக்காங்க. அதே மாதிரி இங்கே இந்தியாவுக்குள்ளே ஃபாரினோட மிஷின்ஸோ ஃபாரினோட பிரிட்டிஷோட இதை இம்போர்ட் பண்ணுறதுக்கு ஃப்ரீயாகவே இது பண்ணியிருக்காங்க. அதனாலவே நிறைய பேர் வந்து என்ன பண்ணாங்கன்னா அந்த பிரிட்டிஷோட கிளாத்ஸோ இல்லை அவங்களோட ப்ராடக்ட் வந்து ப்ரிஃபர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது சிஸ்டமேட்டிக்காக டிக்ளைன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து ஆந்திர பிரதேஷ் வாஸ் ஃபார்ம்டு 1953 பை செப்பரேட்டிங் தெலுங்கு ஸ்பீக் ஏரியாஸ் ஃப்ரம் விச் ஆஃப் தி ஃபாலோவிங் ஸ்டேட்ஸ். எந்த ஸ்டேட்ஸ்ல இருந்து ஆந்திராவை பிரிச்சிருக்காங்க? 1953ல போட்டி ஸ்ரீராமுலு, கரெக்டா? போட்டி ஸ்ரீராமுலுன்றவர் ஹங்கர் ஸ்ட்ரைக் மூலியமா, ஹங்கர் ஸ்ட்ரைக் இருப்பாரா, ஸோ அது மூலியமா லிங்குவிஸ்டிக் பேசிக்ஸ்ல ஆந்திராவை தனியாக பிரிச்சிருப்பாரு. ஸோ அது எங்கேருந்து பிரிச்சிருப்பாருன்னா மெட்ராஸ்ல இருந்து தான் தனியாக பிரிச்சிருப்பாரு. ஓகேங்களா? ஸோ இது வந்து 1953ல நடந்திருக்கு. யார் மூலியமா? போட்டி ஸ்ரீராமுலுவில். அது எங்கேருந்து பிரிச்சிருக்காங்கன்னா மெட்ராஸ்ல இருந்து பிரிச்சிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து ஃபரைசி மூமெண்ட் லீட் பை தி ஹஜி சையதுல்லா ஃபோக்கஸ்ட் ஆன் ரிலீஜியஸ் பியூரிஃபிகேஷன் அண்ட் ரெஸ்டிங் தி பிரிட்டிஷ் இன் விச் ரீஜன். எந்த ரீஜனில் இந்த ஃபரைசி மூமெண்ட் நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பெங்காலை சேர்ந்தவர் தான் இவர். ஹஜி சையதுல்லா வந்து பெங்காலை சேர்ந்தவர். இவர் என்ன போயிருப்பாருன்னா மெக்காவுக்கு போயிருப்பாரு. அங்கே வாபி மூமெண்ட்டில் வந்து கலந்துக்கிட்டு அங்கே வந்து ஒரு நாலேஜ் கெயின் பண்ணதுக்கப்புறம் இங்கே இந்தியாவுக்கு வந்து பியூரிஃபை பண்ணணும், இஸ்லாமை பியூரிஃபை பண்ணணும், ரிலீஜியஸ் பியூரிஃபை பண்ணணுன்றதுக்காக நிறையா மூமெண்ட் நடத்தியிருப்பாரு. ஃப்ரைசி மூமெண்ட் நடத்தியிருப்பாரு. அதுதான் மெயினாக. அதை தான் எங்கே நடத்திருப்பாங்கன்னா பெங்காலை சேர்ந்தவர் அவர். ஓகேங்களா? ஸோ பஞ்சாப்ல சீக்ஸ் அவங்க வந்து இது நடத்திருப்பாங்க. குஜராத்தில் பார்த்தீங்கன்னா ஆரிய சமாஜ் இவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, ஸோ அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் இருந்திருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா வாஸ்ட் நெட்வொர்க் ஆஃப் ரயில்வேஸ் தட் ஹெல்ப் தி பீப்புள் மீட் தேர் ஃபேமிலி அண்ட் ரிலேட்டிவ்ஸ் வாஸ் pioneered டியூரிங் தி லேட்டர் ஹாஃப் ஆஃப் தி விச் ஆஃப் தி ஃபாலோவிங் சென்ச்சுரிஸ். எந்த சென்ச்சுரியில் இந்த ரயில்வேஸ் வந்து கொண்டு வந்தாங்கன்றதான் கேட்குறாங்க. ஆக்சுவலாக என்னது 19th சென்ச்சுரியில் தானே. 19th சென்ச்சுரியில் 1853ல தான் ஃபர்ஸ்ட் கொண்டு இருப்பாங்க. எங்கே? மும்பை டு தானே, கரெக்டுங்களா? ஸோ மும்பை டு தானே கொண்டு வந்திருப்பாங்க. செகண்ட் 1854ல் ஹூக்ளி, ஹவுரா டு ஹூக்ளி. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 18 கிலோமீட்டர்ஸ் தான் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து ஹவுரா டு ஹூக்ளி எங்கே? ஹூக்ளி வந்து வெஸ்ட் பெங்காலில் பார்த்தீங்கன்னா 38 கிலோமீட்டர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. 38 கிலோமீட்டர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து 1856ல் சென்னை அரக்கோணத்திலிருந்து ஆற்காடு வரைக்கும் தமிழ்நாட்டில் கொண்டு வந்திருக்காங்கப்பா. தமிழ்நாட்டில் 100 கிலோமீட்டருக்கு ரயில்வே ஃபங்க்ஷன், பேசஞ்சரோட ஃபங்க்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. எந்த செஞ்சுரினா 19th செஞ்சுரியில். ஓகேவா? ஸோ 1853 யார் பார்த்துருப்பா? லார்ட் வெல்லஸ்லியா. சார் வெல்லஸ்லியில் டெலோசி, ஓகே சம் பர்சன் சரியாகும்ல. அடுத்து ஹூ அமாங் தி ஃபாலோயிங் பாஸ்ட் இன் ஆக்ட் 1898. என்ன ஆக்ட்னா அஃபென்ஸ் டு ப்ரொவோக் பீப்புள் அகேன்ஸ்ட் தி பிரிட்டிஷ் ரூலர்ஸ். பிரிட்டிஷ் ரூலர்ஸ்க்கு எதிராக எந்த ஒரு அஃபென்ஸுமே ப்ரொவோக் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு ஆக்டை யார் கொண்டு வந்தா அப்படின்றதான் கேட்குறாங்க. ஸோ லார்ட் கர்சன் தான் கொண்டு வந்திருக்காரு. ஓகேங்களா? ஸோ இவரோட பீரியட் பார்த்தீங்கன்னா 1899 டு 905 வரைக்கும் இருந்திருப்பார். ஓகேங்களா? ஸோ இவர் பீரியட் மெயினாக நடந்தது வந்து சூரத் ஸ்பிளிட்ன்ற பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால். 1905ல் என்ன பண்ணிட்டாப்லனா பெங்காலை பிரிச்சிட்டாப்ல. பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால். ஓகேங்களா? ஸோ தென் ஆனுவல் எப்போ எதாச்சுன்னா சார் பிரித்தாங்க. சார் எப்போ சார் சேர்த்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1911 பிரித்தாங்க. ஸோ இவர் பீரியடில் தான் பார்த்தீங்கன்னா 1904ல் சுதேசி மூமெண்ட் நடந்திருக்கும். 1905ல் 1907ல் சூரத் ஸ்பிளிட் நடந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ காங்கிரஸ் பிரிஞ்சிருப்பாங்கல்ல, மாடரேட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட்னு பிரிஞ்சிருப்பாங்க. ஸோ லார்ட் எல்கின் வந்து 1894ல் வந்திருப்பாரு. சரி, கரெக்ட் தான். ஓகேங்களா? ஸோ சம்திங் நார்த்புக் மாயோ. ஸோ மாயோன்றவர் பார்த்தீங்கன்னா ஸோ இந்தியாவில் ஃபஸ்ட்டு கொல்லப்பட்ட ஒரு பர்சன். ஓகேங்களா? ஸோ லார்ட் மாயோ வந்து அந்தமான் நிக்கோபாரில் வச்சு இவங்களை கொண்டிருப்பாங்க. ஸோ அட்டாக் பண்ணியிருப்பாங்க. அடுத்து விச் பாடி வாஸ் ஃபார்ம்டு பை காந்தி 24th February 1918 அப்போஸ் தி ரவுலட் ஆக்ட். ரவுலட் ஆக்டை அப்போஸ் பண்ணி எந்த இதை ஆரம்பிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸோ காந்தினால என்னது சத்தியாகிரக சபா தான் ஆரம்பிச்சிருப்பாரு. ஓகேங்களா? எதனா ரவுலட் ஆக்டை அப்போஸ் பண்ணி. ஸோ ரவுலட் ஆக்ட் என்னது? யாருமே கன் வச்சிருக்கக்கூடாது, எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் அவங்கள ஃபயர் பண்ணலாம், அரெஸ்ட் பண்ணலாம், எந்த ஒரு முன்னறிவிப்புமே இல்லாமல்
அரெஸ்ட் பண்ணலாம், கன் வச்சிருக்க கூடாது அப்படின்ற மாதிரி வந்து ரவுலட் அட்டாக் பண்ணியிருப்பாங்க. அதை எதிர்த்து வந்து எங்கே நம்ம ஜாலியன் வாலாபாக் நடந்திருக்குமா, அதை எதிர்த்து ஜாலியன் வாலாபாக்ன்ற இடத்துல சும்மா ஒரு கூட்டம் நடந்திருக்கும். அது வந்து ஒரு மார்க்கெட்டு, அந்த எல்லா பக்கத்தும் செவர் கட்டின ஒரு மார்க்கெட்டு. ஸோ அப்போ 1919 ஜாலியன் வாலாபாக் என்ன நடந்திருக்கும், ஒரு ட்ராஜடி நடந்திருக்கும். ஜெனரல் டயர்ன்ற ஒரு ஷூட்டிங் ஆர்டர் கொடுத்து நிறைய பேரை மக்களை கொண்டிருப்பாரு. அதை அப்போஸ் பண்ணி தான் அடுத்து சத்தியாகிரக சபா, இந்த மணிக சபாஸ் நடந்திருக்கும். ஓகேங்களா. அடுத்து கிலாஃபத் மூவ்மெண்ட்றது அது வேற நடந்திருந்தது, ஸ்வராஜ் சபான்றதும். ஸோ கிலாஃபத் மூவ்மெண்ட் எப்போனா ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் அப்போ நடந்திருக்கும். கிலாஃபத் மூவ்மெண்ட் வந்து என்னன்னா, அங்கே அவங்களோட ஒருத்தர் இதாக இருந்திருப்பாரு, உலாமான்வா. ஸோ அவங்களோட சீஃப் ஒருத்தர் இருந்திருப்பார் இஸ்லாமில். அவங்கள வந்து பிரிட்டிஷ் ரொம்ப வந்து அவமானப்படுத்தியிருப்பாங்க. அதுக்காக வந்து கிலாஃபத் கமிட்டி அமைச்சிருப்பாங்க. அடுத்து which department of Delhi Sultanate was responsible for military organization and administration of the empire? So military organization, militaryனால என்னது, திவான் ஐ அர்ஸ் ரியாசத். ஓகேங்களா. ஸோ மிலிட்ரி ஆர்கனைசேஷன் யார் கொண்டு வந்திருப்பாங்கன்னா, ஸோ டெல்லி சுல்தானேட் பீரியட்லேயே கொண்டு வந்திருப்பாங்க. பால்பன் கொண்டு வந்திருப்பாரு திவான் ஐ அர்ஸ்ன்றத. ஓகேங்களா. ஸோ பால்பன் யாரு, ஸோ இந்த பீரியட்லேயே கொண்டு வந்திருப்பாரு. இல்பரி டைனஸ்டியா, அதாவது ஸ்லேவ் டைனஸ்டி. இல்பரி டைனஸ்டி ஆர் ஸ்லேவ் டைனஸ்டி அவங்க பீரியட்ல கொண்டு வந்திருப்பாங்க. திவான் ஐ ரியாசத்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கமர்ஷியல் ஃபங்க்ஷன்ஸ், ஸோ கம்யூனிகேஷன்ஸ். ஸோ சரி, திவான் இ இன்சா தான் வந்து கம்யூனிகேஷன் ரிலேட்ஸ். அஃபிஷியல் லெட்ரு, இந்த லெட்டர்லாம் அனுப்புவாங்கல்ல, ஸோ இந்த வேலையெல்லாம் இவங்க திவான் ஐ இன்சா பண்ணுவாங்க. திவான் ஐ ரியாசத் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ இவங்க டிப்ளமேட்டிக், கவர்மெண்ட் ரிலேட்டடாக டிப்ளமேட்டிக் பர்சன்ஸ், ஸோ இதெல்லாமே இவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க. ஓகேங்களா. அடுத்து விச் ஆஃப் தி ஃபாலோயிங் வேதிக் வேர்ட்ஸ் லிட்டரலி மீன்ஸ் சர்ச் ஆஃப் தி கவுஸ் ஆல்சோ ரெஃபர்ட். கவுஸ்னால என்னன்னா கவசேனா, அதாவது கவு வந்து தேடி போகிறது என்ன சொல்லுவாங்கன்னா கவசஹனான்னு சொல்லுவாங்க. ஸோ திருஷ்டின்றது என்னன்னா டாட்டர், திருஷ்டினா டாட்டர்னு அர்த்தம். கோபாலானா வந்து கிருஷ்ணாவை குறிக்கும், லார்டு கிருஷ்ணா. ஓகேவா. எதை குறிக்கும்னா லார்டு கிருஷ்ணாவை குறிக்கும். அடுத்து கோமத்னா என்னதுன்னா கவ்வை குறிக்கும். கோமத்ன்றது எதை குறிக்கும், கவ்வை குறிக்கும். கவசேனான்றது வந்து சர்ச் ஆஃப் கவுஸ்ன்றது இருக்கும். அடுத்து வாபி மூமெண்ட் ஸ்டார்டட் பை சையத் அகமது. எங்கன்னு பார்த்தீங்கன்னா ராய்பரலியில் சையத் அகமதுன்றவர் தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. ஓகேங்களா. அடுத்தது which of this was not cause of the popular resentment against the British rule before 1857. அதாவது 1857க்கு முன்னாடி பிரிட்டிஷ் வந்து எந்த வந்து வருத்தப்படுற அளவுக்கு பண்ணவே இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிலீஜியஸ் டாலரன்ஸ். அவங்கள்ட்ட வந்து ரிலீஜியஸ் டாலரன்ஸ் இருக்கு. நம்மளோட ரிலீஜியஸை மட்டும் அவன் டச் பண்ணவே இல்லை. மிச்சப்படி நம்மளை ரொம்ப மட்டமாக ரேசியல் டிஸ்கிரிமினேஷன் பண்ணா. அதே மாதிரி வேஜஸ் சம்பளம் எப்பயுமே வந்து கம்மியாக. எங்கன்னா பிரிட்டிஷ் ஆர்மி இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ பிரிட்டிஷ் ஆர்மியில் இந்தியன் பர்சன்ஸும் ஒர்க் பண்ணாங்க. ஆர்மியில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒர்க் பண்ணுற பர்சன் பிரிட்டிஷ் எம்ப்ளாயோட இந்தியன் எம்ப்ளாய்க்கு வேஜஸ் கம்மியாகவே இருந்துச்சு. ஹை டாக்ஸஸ் வந்து ரொம்ப ஹையாக போட்டாங்க. இம்போர்ட் எக்ஸ்போர்ட், இந்த ஹேண்ட்லூம்ஸ் இவங்களோட இது எல்லாமே இம்போர்ட் எக்ஸ்போர்ட் டேக்ஸ் அதிகமாக போட்டாங்க. டியூரிங் தி லேட்டர் வேதிக் பீரியட் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் அனிமல்ஸ் வாஸ் ஸ்பெசிஃபிகலி மென்ஷன்ட் அஸ் யூஸ்ஃபுல் ஃபார் பிளக்கிங் ஸ்வாம்பி லேண்டை உழுகிறதுக்கு. ஓகேங்களா. ஃப்ளஃபிங் பண்ணுறதுக்கு எதை யூஸ் பண்ணாங்கன்னா பஃபலோவை தான் யூஸ் பண்ணாங்க. எலிஃபெண்டோ ஹார்ஸோ கவ்வோ வந்து லேட்டர் வேதிக் பீரியட் அப்போ யூஸ் பண்ணலை. தி டேர்ம் சங்கம் ரெஃபர்ஸ் டு தி விச் ஆஃப் தி ஃபாலோயிங். சங்கம் எதை ரெஃபர் பண்ணுதுன்னா, லிட்ரரி அசம்பிள் ஆஃப் தமிழ் ஸ்காலர்ஸ். மொத்தம் 3 சங்கம் நடந்திருக்கு, 3 சங்கம் நடந்திருக்கு. இதில் ஃபர்ஸ்ட் வந்து எங்கே நடந்திருக்குன்னா, ஃபர்ஸ்ட்டு, செகண்டு, தேர்டு. ஸோ செகண்ட் வந்து மதுரை. ஓகேங்களா. ஸோ மதுரை. தேர்டு தான் மதுரை. 3 நடந்திருக்கு. இதில் தான் வந்து புறநானூறு, அகநானூறு, 8 தொகை, 10 பாட்டு இந்த மாதிரி நூல்கள், அதாவது இந்த மாதிரி டெக்ஸ்டஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் சங்கம் மூலியமாக தான் வெளியே வந்திருக்கும். ஓகேங்களா. அடுத்து விச் ஆஃப் தி ஃபாலோவிங் இயர்ஸ் வாஸ்கோ ட காமா லேண்ட் இன் கலிக்கட் இன் தி மலபார் கோஸ்ட் ஃபார் தி செகண்ட் டைம். இங்கே நல்லா பார்த்துங்க, செகண்ட் டைமாக எப்போ இந்தியாவுக்கு வந்தார்னா, காலிக்கட்டுக்கு வந்தார்னா 1502. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் எப்போனா 1498 வந்து இந்தியா வந்திருப்பாரு. 1498 இந்தியா வந்திருப்பாரு. இது இந்த இந்தியா வந்து ஜாமரின், கலிக்கட்டோட ரூலர் ஜாமரினை சந்திச்சு இவங்க வந்து ஒரு
போர்ச்சுகீஸ் கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ வந்து போர்ச்சுகீஸ், வாஸ்கோ ட காமா எந்த இதில் சேர்ந்தவர்னா போர்ச்சுகீஸ். ஓகே, தேங்க்யூ கைஸ். நெக்ஸ்ட் அடுத்து ஹிஸ்ட்ரியோட சீரியஸ் பார்க்கலாம். தேங்க்யூ, தி எண்ட்.